ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி டிஆர்பி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி எக்ஸாம் சிலபஸ்க்கான ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜேடிஓ எக்ஸாம் எல்லோரும் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட கொஸ்டின் பேப்பர் வந்து ஏஇ ஸ்டாண்டர்ட்கே கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பேசிக்காக இருந்துச்சு. இது நம்ம டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஆர்பி ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த கேரி ஓவர் மூமெண்ட் டு த ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஆஃப் த பீம் ஷோன் இன் ஃபிகர் இஸ் m/l m/2 -m 2m/l. சாஃப்ட் கேண்டிலிவர் பீமுக்கு எப்படி கேரி ஓவர் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க பீம் வந்து கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீமில் அதோட ஃப்ரீ எண்டில் எம்ங்கிற மூமெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் த அப்ளைட் மூமெண்ட். ஓகேவா? இந்த எண்ட் என்ன சொல்லுவோம்? நியர் எண்டுன்னு சொல்கிறோம். இந்த மூமெண்ட்னால அதோட ஃபேர் எண்டில், இந்த ஃபிக்ஸ்டு எண்டில் சம் மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த மூமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேரி ஓவர் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மலாக கேண்டிலிவர் பீமோட டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம். ஓகேவா? இங்கே மூமெண்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க? இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஓகேவா? அப்போது இங்கே அந்த மூமெண்ட்டை நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ஃபிக்ஸ்டு எண்டு வந்து சம் ரியாக்டிவ் மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியும். அப்போது எந்த டைரக்ஷனில் க்ரியேட் பண்ணும்? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன். ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பீமில் பாருங்கள், இன்டர்மீடியட்டாக எந்த ஒரு ஃபோர்ஸஸுமே இல்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு அப்ளை பண்ணுற மூமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த பீம் ஃபுல்லாமே இந்த சேம் மூமெண்ட் தான் வந்து கேரி ஓவர் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ மேக்னிடியூட் ஆஃப் தட் மூமெண்ட் பார்த்தோன்னா எம். ஓகேவா? ரெண்டுமே வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கனால நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி -m. த கேரி ஓவர் மூமெண்ட் டு த ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஆஃப் த பீம் இஸ் -m. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பீம் இஸ். கேண்டிலிவர் பீமில் அதோட ஃப்ரீ எண்டில் டவுன்வர்டாக பிங்கிற லோடை அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த மெம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? p² L³ / 6EI, p(L³ / 3EI, p(L² / 2EI, p² L² / 4EI. கேண்டிலிவர் பீமில் அதோட ஃப்ரீ எண்டில் பிங்கிற டவுன்வர்ட் லோட் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பீமில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் இதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பீமில் நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கிறது எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த பீமோட மூமெண்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ இந்த பீமுக்கு நான் ஒரு செக்ஷன் எடுக்கிறேன், xxன்னு ஒரு செக்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஒரு போர்ஷன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல் போர்ஷனுக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு மூமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணி ஆகணும். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு மூமெண்ட் எடுத்தோன்னா என்ன ஆகும்? mx = p × x. ஓகேவா? லெஃப்ட் கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? நான் எங்கள் ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட் சைட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ். நமக்கு டவுன்வர்ட் லோட் ஆக்ட் ஆகிருக்கனால இன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இஸ் த மூமெண்ட். ஓகேவா? அப்போ p × x. நெக்ஸ்ட்டு mx². ஓகேவா? இதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறேன், p² x² வரும். ஓகேவா? ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். u = (0 to L mx² / 2EI into dx. ஓகேவா? mx ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். (0 to L mx ஓட வேல்யூ p² x² / 2EI into dx.
ஓகேவா? இப்போ எக்ஸை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளியே எடுத்துக்கோங்க. p square divided by 2ei integral 0 to L x square dx வரும். ஓகேவா? இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணால் p square divided by 2ei x cube divided by 3. ஓகேவா? 0 to L. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம L சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஓகேவா, p square divided by 2ei என்னாகும், L cube divided by 3 minus இந்த 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 0 தான் வரும். ஸோ p square divided by 2ei into L cube divided by 3. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வரும், p square L cube divided by 26ei. ஓகேவா? This is the answer. The strain energy stored in this beam is p squared L cube divided by 6ei. Option A is the right answer. Cantilever beamல அதோட ஃப்ரீ எண்டில் Pங்கிற டவுன்வர்ட் லோட் ஆக்ட் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் 0 to L m squared divided by 2ei into dx. ஓகேவா? இதில் மூமெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இது வரைக்கும் தான் நமக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன், எக்ஸ்எக்ஸ்னு ஒரு செக்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்போ Pங்கிற லோட் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இதனால் வரக்கூடிய மூமெண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ மூமெண்ட் வரும்னா P இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? நமக்கு m ஸ்கொயர்ட் தான் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ m ஸ்கொயர்ட் கால்குலேட் பண்ணிக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், p ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட். ஓகேவா? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா p ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் டிவைட் பை 2ei இன்ட்டு dx. ஓகேவா? நமக்கு லென்த் வந்து 0 to L வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்டெக்ரலில் 0 to L போட்டிருக்கேன். p ஸ்கொயர் டிவைட் பை 2ei வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நம்ம எக்ஸ் இந்த டேர்மை மட்டும்தான் இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணோன்னா என்ன ஆகும், எக்ஸ் கியூப் ஒரு பவரில் ஒன்று ஆட் ஆகும். ஓகேவா? எக்ஸ் கியூப் டிவைட் பை அதே பவர் வந்து கீழே வரும். எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 0 to L. ஓகேவா? இப்போது இந்த வேல்யூஸ் ஓகேவா n கண்டிஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா the answer is p squared L cube divided by 6ei. ஓகேவா? strain energy stored in this beam is p squared L cube divided by 6ei. Next question, the spacing of vertical stirrups in a reinforced concrete beam subjected to shear forces. The spacing of vertical stirrups in a reinforced concrete beam subjected to shear forces kept constant throughout the span, increased towards the support, decreased towards the support, decreased towards the midspan. ஒரு ரெயின்ஃபோர்ஸ் காங்கிரீட் பீமில் ஷியர் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டிரப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஸ்டிரப்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது அதோட ஸ்பேஸிங் வந்து எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமே எடுத்துக்கிட்டேன் வித் சப்ஜெக்டட் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஒரு பீமில் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த பீம் எடுத்துக்கிட்டோம்னா சமேஷன் ஆஃப் V ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்வர்ட் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், RA ப்ளஸ் RB ஈக்குவல் டு திஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகேவா? அப்போ சிங்கிள் லோடாக கன்வெர்ட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம் தட் இஸ் W இன்ட்டு L. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூமெண்ட் எடுக்கிறேன் ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு, அதுலேருந்து நம்ம அந்த ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு WL/2. ஓகேவா? அப்போ ரெண்டு சப்போர்ட்லேயும் நமக்கு ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், WL/2. ஓகேவா? சென்டரை நோக்கி வர ஓகேவா, மிட் ஸ்பானில் வர என்ன இருக்குது, ஷியர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. அடுத்த மிட் பாயிண்டில் 0வாக இருக்குது. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது, சப்போர்ட் பக்கத்தில் அதிகமாக இருக்குது. மிட் பாயிண்டை நோக்கி வர கம்மியாயிட்டே இருக்குது. அப்போது எங்கே ஷியர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம அதிகமாக ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதாவது ஸ்டிரப்ஸ் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அப்போ ஸ்டிரப்ஸ் அதிகமாக ப்ரொவைட் பண்ணும்போது அதோட ஸ்பேஸிங்கை கம்மி பண்ணிவிட்டு நம்ம அதிகமான வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? இதே தான் கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. த ஸ்பேசிங் ஆஃப் வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ் இன் a reinforced concrete beam subjected to shear forces. The answer is option C, degrees towards the support. ஓகேவா? ஒரு பீமில் ரெண்டு எண்ட்லேயும் ஷியர் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது அங்கே வந்து அதிகமான வெர்டிக்கல் ஸ்டிரப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? அதிகமான ஸ்டிரப்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அதோட ஸ்பேஸிங்கை வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். ஓகேவா? இதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டிகிரீஸ் டுவர்ட்ஸ் த சப்போர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், P is the pre-stressing force applied at an eccentricity E below the axis of a rectangular beam of cross-sectional area A. The maximum pre-stress in the compression fiber of the beam if the section modulus Z is.
ஏ கிராஸ் செக்ஷன் ஏரியா கொண்ட ஒரு ரெக்டாங்குலர் பீமில் அதோட மிட் ஸ்பான்லேருந்து பாட்டமில் இ எசன்ட்ரிசிட்டி டிஸ்டன்ஸில் ஒரு ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஓகேவா? இது அப்ளை ஆகுறதுனால அதோட கம்ப்ரெஷன் ஃபைபரில் க்ரியேட் ஆகக்கூடிய ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரெக்டாங்குலர் பீமில் ஈங்கிற எசன்ட்ரிசிட்டி டிஸ்டன்ஸில் பிங்கிற ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போ அப்ளை பண்ணும்போது அதோட கம்ப்ரெஷன் ஃபைபரில் எவ்வளோ ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் டெண்டான்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறது எங்கே இருக்குது? பாட்டம் போர்ஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போ அங்கே தான் ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. அப்போ அப்ளை ஆகும்போது இங்கே க்ரியேட் ஆகக்கூடிய மூமெண்ட் எப்படி இருக்கும்? ஹாகிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதாவது மேலே டென்ஷனும் கீழே வந்து கம்ப்ரெஷனும் இருக்கும். அப்போ டாப் ஃபைபர்ஸ் வந்து இன் டென்ஷனில் இருக்கும், பாட்டம் ஃபைபர்ஸ் வந்து இன்னும் கம்ப்ரெஷனில் இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு பீமில் அதோட மிட் ஸ்பேனில் இதே ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா அங்கே க்ரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னதாக இருக்கும்? டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக மட்டும் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் P/A. ஓகேவா? அதே இது இந்த பீமில் ஈங்கிற எசன்ட்ரிசிட்டி ஓட சம் டிஸ்டன்ஸில் அந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகிறதுனால இங்கே சம் மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். பெண்டிங் ஈக்குவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். M/I = F/Y = E/R. ஓகேவா? இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். My/I. ஓகேவா? ஒய்யை கீழே எடுத்திங்கன்னா M/I/Y. I/Yயோட வேல்யூ தான் Z. ஓகேவா? அப்போ M/Z = ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இப்போ மூமெண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த பீமில் Pங்கிற ப்ரீஸ்ட்ரெஸிங் ஃபோர்ஸ் வந்து ஈங்கிற டிஸ்டன்ஸில் அப்ளை ஆகிருக்கு. இப்போ நம்ம மூமெண்ட் எடுக்கும்போது என்ன வரும்? P × E. அப்போது PE/Z. ஓகேவா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட் இஸ் PE/Z. ஓகேவா? டாப் ஃபைபர் இன் டென்ஷனில் இருக்கும். ஸோ PE/ZT. பாட்டம் ஃபைபர் இன் கம்ப்ரெஷனில் இருக்குது. ஸோ அங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ PE/ZCன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. இன் கம்ப்ரெஷன் ஃபைபரில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? டாப் ஃபைபர் இன் டென்ஷன், பாட்டம் ஃபைபர் இன் கம்ப்ரெஷனில் இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரெஷன் ஜோன் இஸ் P/A + PE/Z. ஓகேவா? இது டென்ஷன் ஜோனில் P/A - PE/Z. அப்போது P is the pre-stressing force applied at an eccentricity E below the axis of rectangular beam of cross-sectional area A. The maximum pre-stress in the compression fiber of the beam if the section modulus Z is P/A + PE/Z. ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Side face reinforcement is to be provided on both faces of the web of a beam when the depth of the web exceeds. Side face reinforcement is to be provided on both faces of the web of a beam when the depth of the web exceeds. பீமில் அதோட வெப் போர்ஷனில் சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த வெப் போர்ஷனோட டெப்த்து வந்து எந்த லிமிட்டை எக்ஸீட் ஆகும்போது நம்ம ரெண்டு ஃபேஸஸ்லேயும் சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம் தான் கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D, 750 mm. ஓகேவா? இது IS 456 கிளாஸ் 26.5.1.3லையும் 26.5.1.17லையும் நம்ம பார்க்கலாம். ஒரு பீம் சப்ஜெக்டட் டு டார்ஷன்னா அதோட வெப் போர்ஷன் வந்து 450 mm எக்ஸீட் ஆகும்போது நம்ம டூ ஃபேஸஸ்லேயும் சைட் ஃபோர்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? இதே இது அந்த பீம் நாட் சப்ஜெக்டட் டு டார்ஷன்னா 750 mm எக்ஸீட் ஆகும்போது நம்ம சைட் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? So, the side face reinforcement is to be provided on both faces of the web of a beam when the depth of the web exceeds 750 mm. ஓகேவா? Option D is the right answer. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.